தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மாறன், மக்கள் அதிகார கழகத்தினுடைய கோவை மாவட்ட இணை செயலாளர். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி பாசிசத்தை வீழ்த்தும் திசை எது என்ற தலைப்பில தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலம் தழுவிய ஒரு பரப்புரை இயக்கத்தை கடந்த தேர்தல் முடிவிலிருந்து இப்போ வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஒரு வார காலமாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இன்றைய தினம் காலையில 10 மணில இருந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போத்தனூர் குறிச்சி பிரிவு பகுதியில காலையில பிரச்சாரம் பண்ணோம். மக்கள் மத்தியில இந்த தாவேக்காவுடைய ஆட்சியை நாம எப்படி பார்க்கணும், இதற்கும் பாசிசத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத விலைக்கு இந்த நோட்டீஸை மக்கள் மத்தியில கொண்டு போனோம். பல மக்கள் ஆதரவாகவும் இல்ல டிவிகேக்கு ஆதரவாகவும் பல பேர் பேசினாங்க, அவங்ககிட்ட விவாதித்தோம். அதோட ஒரு தொடர்ச்சியா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிவிக்கு ஆதரவாகிட்டே விவாதித்தோம். அந்த விவாதத்தின் அடிப்படையில டிவிகாவினுடைய இல்ல இந்த பிரச்சாரத்தை நீங்க திணிக்கிறீங்க, 25 நாள் தான் ஆகுது, இதுக்குள்ள நீங்க எப்படி விஜய் பத்தி சொல்ல முடியும், அதனால நீங்க இதை பண்ணாதீங்க, நீங்க வேற இடத்துல போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. நாங்களும் அவங்ககிட்ட விளக்கம் சொல்ல முடிஞ்சுப்பட்டோம். ஆனா அவங்க நாம என்ன சொல்ல வந்ததை உள்வாங்கிக்கல. உடனே நீங்க ஐடி கார்டு வச்சிருக்கீங்களா, நீங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லி இப்படிதான் விவாதம் போச்சு. அதற்குள்ள போலீஸும் வாங்க நம்ம போய் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன்ல விவாதத்தின் அடிப்படையில இங்க அவங்க இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, தேவையில்லாத லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் கேட்டு இருந்த இனங்க, சரி ஓகேங்க நாங்க தற்சமயம் இந்த பிரச்சாரத்தை செய்யல அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து வந்தோம். இந்த பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய இந்த போத்தனூர் பகுதி குறிச்சிப்பில் இருக்கக்கூடிய தோழருடைய குரூப்ல அந்த தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் போட்ட உடனே நம்ம அமைப்பை பார்த்த உடனே குறிப்பா சிபிஎம் டைஃபையில் இருக்கக்கூடிய தோழரும் எஸ்சிபி இருக்கக்கூடிய இந்த பகுதி தோழர் மற்றும் திமுகவுடைய சக தோழர் மக்கள் அதிகார கழகம் தொடர்ந்து பாசிஸ்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை பிரச்சாரம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழுவுக்குள்ளே தோழர்கள்லாம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மிக ஒரு மகிழ்ச்சியையும், இந்த பாசிஸ்ட் எதிர்ப்புல ஒரு உறுதியான ஒரு போராட்டமா நம்ம எல்லாம் நிக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம். தாவேக்காவுடைய அவங்களுக்கு புரியலாட்டி கூட இந்த தொடர்ச்சியான ஒரு பாசிச எதிர்ப்புல மக்கள் அதிகார கழகம் என்னென்ன செஞ்சிருக்குன்றத ஒரு நீண்ட விவாதத்தை தோழர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. உடனே போன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்னு சொன்ன உடனே நேரடியா ஸ்டேஷனுக்கும் எங்க கூட உறுதியானு தோழர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க தான் தவறா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அந்த தாவேக்காவுடைய நபர்களுக்கும் தோழர்கள் தொடர்ந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வா நாங்க பாக்குறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சாரத்தை ஈடுபடும் போது அவங்களுக்கு எந்த புரிதல் இல்லாட்டி கூட நாம இப்படிதான் செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கான மிக முக்கியமா நாம எங்களோட வெளியீட்டையும் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இளைஞர்களை அரசியலற்ற ஒரு நபர்களா மாற்றி வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு எப்படி அரசியலை கொண்டு போன்றதையும் அதுல நாம செஞ்ச தவறுகள் என்ன அப்படின்றதையும் பரிசீலனையோட தான் அந்த வெளியீட்டை எழுதியிருக்கிறோம். அதோட தொடர்ச்சியா தான் இந்த சம்பவத்தை நாங்க பாக்குறோம். தொடர்ந்து இந்த தாவேக்காவுடைய ஆட்சியையும் இந்த பரப்புரையத்தையும் கொண்டு போறதுக்கு நாங்க உதவி பண்ணுவோம். தோழர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இதனால உங்களுக்கு எதுவும் மன கஷ்டம் வந்துடக்கூடாது, ஏன்னா எங்களுக்காக நீங்க தொடர்ந்து களத்துல போராட்டு இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு அசம்பாதம் நடந்ததுக்கு நாங்க வருத்தத்தை தெரிவிச்சுக்கோன்னு சொல்லி தோழர்களும் தங்களோட உணர்வுபூர்வம் சொன்னாங்க. அதையும் இந்த நேரத்துல மக்கள் அதிகார கழகம் வருத்தி கொண்டு தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளில் நம்ம ஈடுபடுவோன்ற ஒரு நம்பிக்கையும் இந்த சம்பவம் நிகழ்த்தி இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை களத்துல நின்ன எஸ்சிபிஐ தோழர்கள், சிபிஎம் கட்சியினோட தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழக அனைத்து தோழர்களுக்கும் நாங்க சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகார கழகம் கோவை மாவட்ட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த இயக்கத்தை இந்த பகுதியில கொண்டு போவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அன்புக்குரிய நண்பர்களுக்கு, இப்போ காலையில நம்ம பகுதிக்கு மக்கள் அதிகார கழகம் சார்பாக விநியோகிக்கப்பட்டது பாசிசத்தை வீழ்த்தும் திசை எது அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா சார்ந்து ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது. இது முற்றிலும் தவறான செயல் அல்ல. ஏன்னா மக்கள் அதிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், பல ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாசிசத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தோழர்கள். அவர்களோடு இணைந்துதான் எஸ்டிபி கட்சி என்ன பண்ணிருக்கு, பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இருந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இது புதுசா ஒரு வழிமுறையா நம்ம பகுதியில் நடந்ததுக்கு எஸ்டிபி கட்சி சார்பாக நான் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னா இங்க புதிதாக தாவேக்காவுடைய நபர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. முன்னாடி சொன்னது போல தோழர் சொன்னது போல எந்த ஒரு புரிதல் இல்லாம தான் என்ன பண்ணிருக்காங்க தாவேக்காவுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. என்ன விஷயம், என்ன சம்பந்தப்பட்ட நிகழ்வும் கூட ஒரு அறியாமையில தான் இங்க இருக்கிறாங்க. அதுக்கு முழுக்க ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு
இந்த பிரச்சனை நடுவில் வந்து நமக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் கொடுக்கப்பட்ட அடிப்படையில நம்முடைய தொகுதியுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சாவுல் அமீது அவர்கள்ட்ட தகவல் சொல்லி அவரும் ஸ்டேஷனுக்கு போய் மீண்டும் தோழர்களை சந்திச்சு நம்ம இது மீண்டும் நீங்க என்ன பண்ணணும், இந்த பிரச்சாரத்தை தொடங்கணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம். கண்டிப்பா வந்து இந்த பிரச்சாரத்துக்கு கூடவே நாங்க என்ன பண்ணுவோம், எஸ்டிபி கட்சி பயணிக்கும் என்பதை வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.